நான் பாஸ் பண்ணிட்டேனே. பாஸ் பண்ணிட்டியா? நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அண்ணே, பேப்பர்ல போட்டிருக்காங்க. எங்க போட்டோ காணோம். போட்டோலாம் போட மாட்டானே, நம்பர் தான் போடுவான். நம்ம கிராமத்துல இருந்து காட்டுக்குள்ள 7 மைல் நடந்து போய் புலியானை அடிக்காம பாஸ் பண்ண ஒரே பையனி உன் போட்டோ போட மாட்டானோ? காலமப்பா காலம். வா போலாம். என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். சரி பாபாய், என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். பாபாய், என் தம்பி பாஸ் பண்ணி விட்டேன். ஐயா ஐயோ, அவரு பாஸ் பண்ணி விட்டா. காலத்தொட்டு கும்பிடுறா. நல்லா ராசா, நான் வளர்த்த புள்ள நீ ஒரு பிள்ளைய வளர்த்து அறிவாளி ஆக்கிட்ட. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேனா நான் கண் குளிர பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன். ஐயோ, நீ இவ்வளவு சீக்கிரம் கண்ணை மூடிட்டினா எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் யார் வளர்க்கறது? ஆமா, லட்சுமி கிட்ட அவன் பாஸ் பண்ணதை சொல்லிட்டியா? நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? என் பக்கத்துல வந்து நில்லு. வலது பக்கமா பொஞ்சாதியா லட்சணமா வந்து நில்லு. ஏண்டா அடிக்கிற உழுக்கார்ல? எதுக்குங்க? நம்ம பையன் பாஸ் பண்ணி விட்டாட்டியோ? அவன் பாஸ் பண்ணிட்டானா? நான் உங்க முறப்பண்ணா இருந்தோம். நம்ம கல்யாணத்தை ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க? 2 வருஷம் தள்ளி போட்டு இருந்திருக்கலாம். ஏன், என்ன பிடிக்கலையா? சேச்சா, உன்னை பிடிக்காமல் அவன் கழுத்துல தாலி கட்டினேன். இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் உன்னை கஷ்டப்படுத்த போறேன், அதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன புதிர் போடுறீங்க? நாம 2 பேரும் ஒரு விரதம் இருக்கணும். விரதமா? ஆமா, பவுன்ராசுக்கு படிப்பு முடிகிற வரைக்கும் நமக்கு குழந்தை குட்டியே பிறக்க கூடாது. எங்க பிறக்கிற குழந்தை பாசத்தை பங்கு போட்டுக்கணும்னா? இல்ல, வசதியை பங்கு போட்டுக்குமேனுதான். நமக்கு இருக்கிற வசதி தான் உனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நான் கோடாலி பிடிக்கலன்னா நம்ம வீட்டு அடுப்புல பூனைப்படுத்தணும். இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. ஆமா லட்சுமி, படிக்கிற பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது. நீதான் தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். சரிங்க. என்ன புள்ள, அவன் மரம் மாதிரி விழுந்து கிடக்கிற, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. இத கொஞ்சம் பிடிங்க. என்னடா இது? இல்ல புறா, பாஸ் பண்ணிட்டான். என் புருஷன் சொற்படி பல்ல கட்டிக்கிட்டு நானும் விரதத்தை நிறைவேற்றிட்டேன். நேற்று கடுமையை செலுத்திட்டேன். லட்சுமி, இந்த 2 வருஷமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல இல்லைங்க, நீ போய் சொல்ற. சத்தியமா இல்லைங்க. அப்படின்னா பாஸ் பண்றது தெரிஞ்ச உடனேயே ஏன் ஓடி வந்து நேர்த்தி கடனை செலுத்தின? கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் ஏன் உங்க வயித்துல புழு பூச்சி வைக்கல? உங்க 2 பேர்ல யாரு மலடுன்னு கேட்கும் போது நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? நீங்க விரதம் இருக்க சொன்னது நியாயம்தான். அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்ல.
இந்த ரெண்டும் கெட்டா நிலைமையில இருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் பொறுமையை கூட ஆண்டவனே என்ன வேண்டிக்கிட்டேன். இப்ப விடிவு காலம் பிறந்துடுச்சு. அதுதான் கோயிலுக்கு ஓடி வந்தேன். யாரு பாலடி நான் கேட்டாளுக? அப்படி ஒண்ணு கேட்ட சக்காலத்திக்கிட்ட போய் சொல்லு. நாளையில இருந்து எண்ணிக்கங்கடி 10வது மாசம் ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுக்கறனா இல்லையான்னு. என்னங்க அது? நாளையில இருந்து எண்ணி 10வது மாசம்? இப்ப நேரம் இல்ல, ராத்திரிக்கு சொல்றேன். பத்தானோடு என்ன நீ ஜாட பண்றீங்க? அதுவா, படுக்கை எங்க போடுறதுன்னு கேக்குறா உங்க அண்ணி. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே? ஆமா, சந்தோஷப்பட வேண்டிய நாள் தான். அந்த நாளை எப்படி கொண்டாடுறது? வெளியில கட்டளை போட்டு மழைக்காத்து சிலு சிலுன்னு அடிக்க, மேல இருக்கிற நிலாவை பார்த்துக்கிட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாடிக்கிட்டே எல்லாம் கொண்டாடணும். அண்ணா அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வெளியில போய் படுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. போய் படுத்துக்கடா தம்பி. அப்ப வாங்கண்ணா, 2 பேரும் போய் படுத்துக்கலாம். நான் வரலடா தம்பி. எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணு உள்ள படுக்கலாம். அப்ப நான் என்ன வெளியில தெருவில் போய் படுத்துக்க சொல்றியா? இல்லண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவை பாக்குறதுக்கு அந்த கட்டில் பார்த்தா தம்பி. அப்ப சரிண்ணா, நீங்களே போய் படுத்துக்கோங்க. ஆக இன்னைக்கு நான் வெளியே போய் படுத்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றேன். எனக்கு என்ன சந்தோஷம்னு உங்க அன்னைக்கு தான் தெரியும். நீயே கேள சொல்ல லட்சுமி. உனக்காக விட்டு கொடுக்கறதா உங்க அண்ணனுக்கு சந்தோஷம். சரிங்க அண்ணா, அண்ணி சொல்லிட்டாங்க, நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். படுக்க கொடு, படுக்க கொடு. குழந்தைக்கு படுக்கை கொடு. போய் படுத்து. அண்ணே, நல்லா போயிடுப்பா. போ. யாரா இந்த நேரத்துல? நீங்களா? எங்கடா இந்த நேரத்துல? நம்ம கோவிந்த மகன் இறந்துட்டாப்பா. ஐயோ, அதே என் கூட பேசிக்கிட்டு இருந்தானே, ஏதா பாம்பு கடிச்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதி ஆகிட்டு இருக்கு. நம்ம வைத்திய கிட்ட மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, நிக்கல, போயிடுச்சு. கடவுளே, லட்சுமி துண்டு எடு. நான் இங்க போறேன், நீ தம்பி காலையில வாங்க. புறப்படு. மணிக்கனே, உங்க பெரியப்பா மகனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கு, உடனே உங்களை கூட்டு வர சொன்னாங்க. நீ போயிட்டு நான் வர்றேன். சம்பளனை கொஞ்சம் பாத்துக்கங்க. லட்சுமி இங்க வா. என்ன பெரியப்பா, தம்பிக்கு என்னாச்சு? வேதிப்பா, நம்ம வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்தேன், நிக்கவே இல்ல, பயமா இருக்கு. அண்ணா, நம்ம ஊர் வைத்தியர் வந்து பேசணும் இல்ல, டவுனுக்கு போய் கவர்மெண்ட் டாக்டர் நான் கூட்டியாரன். வேண்டாம், நீ பாத்துக்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். டாக்டர் ஐயா, எங்க சிறுகுடி கிராமத்துல ஒரு பையன் வாந்தி பேதி எடுத்து சாக கிடக்கலாம். தயவு செய்து உடனே புறப்பட்டு வாங்க. சிறுகுடி கிராமம் தானே, மந்த்லி விசிட் 2 நாள் வருவேன், அப்ப பாக்குறேன். இப்போ அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். ஏன் போய் சொல்றீங்க? சினிமா போறேன்னு சொல்லுங்களேன். குழந்தை சாக கிடக்குதுமா. உங்க ஊருக்கு குறுக்கோயில வந்தா 7 மைல் நடந்து வரணும், ஜீப்ல வந்தா 70 மைல் சுத்தி வரணும். போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். எல்லா பிரகாரம் பாப்பா. டாக்டர் ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. உங்களையே தோல் மேல வேணாலும் தூக்கிட்டு போறேன். அந்த குடும்பத்துக்கு அவங்க ஒரே பிள்ளை. தயவு செய்து வாங்க. பாருப்பா, சாதாரண செத்து தான் தீருவான். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. டிரைவர் வண்டியாப்பா. ஆமா, 2 நாளைக்கு முன்னால வந்து யாரோ ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, குணமாயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆகாரம் கொடுத்தீங்க? அரிசி. பைத்தியக்காரத்தம். வேகாக அரிசியை கொடுத்தா ஜீரணம் ஆக வேண்டாம்? நான் நெருப்பு வச்சுட்டோமே, அரிசி தானா வந்து போயிடும். ஓஹோ, முடிஞ்சு போச்சா? அப்புறம்
எப்படி சினிமால நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு உங்க பஞ்சாதிக்கு நல்லா பொழுது போச்சான்னு கேக்குறேன். என்ன கிண்டலா? சொரண கட்ட மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கிராமத்து பக்கமே வராம இருக்கேன். என்னமோ இந்த சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி பேசுறீங்க. நீதாயா காரணம்? நான் கூப்பிட்டோன்னு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஊர்ல 9 படம் எழுதிக்கிட்டு இருக்குமா? நீங்க கூப்பிட நேரத்துக்கு நான் வந்தா என் உடம்பு என்ன ஆகுறது? கூப்பிட நேரத்துக்கு வர முடியாதவங்க ஏன் டாக்டர் வேலைக்கு படிக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட் டாக்டர் தானே? ஆமா. அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இல்ல? என்னையா உரைக்கிற? என் தம்பி படிச்சவன், பதில் சொல்லு. அது 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேல வர வேண்டியது ஏன் வசதியை பொறுத்தது. நீங்க கூப்பிட்ட குரலுக்குலாம் வரணும்னு சட்டம் கிடையாது. அட பாவி, இதுவே நீ பிறந்த கிராமமா இருந்து ஓன் ஜனங்க அநியாயமா செத்துக்கிட்டு இருந்தா இப்படி நீ பேசுவியா? இந்த மாதிரி கண்ட்ரி போலோஸ் இருக்கிற கிராமத்துல நான் வந்து பறக்கணும்னு தலையெடுத்த. அப்படின்னா கிராமத்துல பிறந்த நாங்கள்லாம் பாவம் பண்ணவங்களா? என்ன வசதி இருக்கு இந்த கிராமத்துல? ஒரு நாளைக்கு வெயில் இந்த கிராமத்துக்கு நான் வந்துட்டு போனா என்னுடைய பழைய முறை வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. ஒரு டிராமா உண்டா? அட்லீஸ்ட் ஒரு சினிமா, ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தியா? உங்க மரியாதையா போயிடு. இல்ல இந்த 9 படத்தோட ஒன்னையும் வச்சு பொடிச்சு விடுவாரு. கொளுத்துவேன். இத பாருங்க ஐயா, இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இங்க நான் வரணுமா? இனிமே இந்த கிராமத்து பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். என்னையா என்ன கேவலப்படுத்துறீங்களா? சொல் வைத்தியர் சொக்கலிங்கம் இந்த ஊர்ல இருக்கிறத மறந்துட்டீங்களா? ஆமா, கிழிச்சே நீ. யார பார்த்து கிழிச்சேங்கிற? பாட்ட முப்பாட்டங்காலத்து ஓலச்சவுடியா? இதையே நான் கிழிக்காம பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுல ஏதாவது படிச்சிருக்கியா? அல்பா, இதுல இருக்கிறத படிச்சிட்டு தான் மூலிகைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க அதுல ஒரு பாட்டை பாடி. படிக்கிறேன். வழி எங்க பகழங்க அக்கா பத்த முக்காதுட்ட வராத வாய திறந்து நிறுத்து. ஆமா, அதுல ஒண்ணும் நோய் மூலிகை இதெல்லாம் காணாம. அரசி, வாடிய கப்ப கிழங்கு, வாடிய கப்ப கிழங்கு எடுத்து என் அக்கா பெத்த முக்காதுட்டே, அந்த முக்காதுட்ல தங்கம் இருக்கு, அதை எடுத்து அதுல போட்டு கலந்து பஸ்மமாக்கி பாடாத வாயை திறந்து அதுல போட்டா ஆஸ்துமா குணம் அடையா? கேட்கிற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா? இது கக்கர் எழுதின பாடல். சித்தர் எழுதின பாடல். யோ, அந்த பாட்டை இன்னொரு தடவை படி. இது சித்தர் பாடல். ஒரு தடவை தான் படிக்க முடியும், மறு தடவை படிக்க கூடாதுன்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. இதுல சினிமா பாட்டுன்னு என் தம்பி சொல்றேன். சித்தர் பாடலை திருடி சினிமாவிலேயே வச்சுட்டானுங்களா? சரி, அதான் நான் கொடுக்கிற மூலிகை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்த வாயில சூடு போட்டு ஊற விட்டு விரட்டி போட சாக்கிறத. என் வாயில சூடு மணிக்கம். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே வர. இது எதுல போய் முடியும்னு தெரியாது எனக்கு. சும்மாரியா, ஏன் இப்படி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வியாதி வந்து நம்ம ஊர்ல 10-20 பேர் வெளியாயிடுறாங்க. அதுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக நாமெல்லாம் இங்க ஒன்னா கூடி. ஆமா, இப்படி சொல்லிக்கிட்டே கண்ட இடத்துல காரி துப்புங்க. என்னடா மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு? இல்லன்னா நோய் நொடி வராம இருக்கணும்னா முதல்ல நம்ம கிராமத்தை சுத்தமா வச்சுக்கணும். பேசாம நம்ம பவுனியே டாக்டர் ஆக்கிட்டா என்ன? முறைப்படி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். அப்படியா? சரி, அது என்ன படிச்சு பாஸ் பண்ணிப்பு? அது அவ்வளவு சுலபம் இல்ல. முதல்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும். அவனே, உன்னை காலேஜில சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிறது, படிக்க வேண்டிய பொறுப்பு உன்னது. சரிதானே மாணிக்கா? ஐயா கும்பிடுறாங்க. ஐயா யாரு உங்களா? காட்டானுங்க, பர்மிஷன் இல்லாம வந்துட்டானுங்க. இங்க பார்ப்பா, முதல்ல மரியாதை பேச கத்துக்கணும். போந்த பக்கம். எந்த ஊர் உங்களுக்கு? நாங்கெல்லாம் சிறுகுடி கிராமத்து சனங்க. சிறுகுடியா? ஆமாங்க ஐயா, மலைக்கு மேல காட்டுக்குள்ள இருக்குங்க. ஓஹோ, இவ்வளவு தூரமா சேர்ந்து வந்திருக்கிறீங்கன்னா ஏதாவது பொதுக்காரியமா தான் இருக்கணும். ஆமாங்க ஐயா, பொதுக்காரியம் தாருங்க. என்னது? இவர் தம்பிக்கு டாக்டர் படிப்புக்கு காலேஜ்ல இடம் வாங்கி தரணுங்க. இவர் தம்பி டாக்டருக்கு படிக்கிறது எப்படி ஊர் பொதுக்காரியமாகும்? இவனை டாக்டருக்கு படிக்கணும்னு நான் சொல்லலீங்க, ஊர் சனங்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆமாங்க, எங்க ஊர்ல டாக்டர் இல்லாதனால ஏதாவது வியாதி வந்தா ஜனங்கள்லாம் பொசுக்கு செத்துக்கிட்டே இருக்காங்க. டவுனு டாக்டர் இந்த கிராமத்துக்கு வர்றதே இல்லைங்க.
அப்படியே தப்பி தவறி வந்தாலும் நாங்க சுடுகாட்டுல இருந்து வரும்போதுதான் அவங்களும் வர்றாங்க. எங்க கிராமத்திலேயே பள்ளிக்கூட படிப்பை முழுசா முடிச்சது இவன் ஒத்தந்தாங்க. ஓஹோ, அப்படியா? அதனாலதாங்க எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு முடிவெடுத்து ஊரே திரண்டு வந்திருக்கோம். என்னங்கய்யா பேசாம உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா லேசா சிரிக்கிறீங்க. உன் வெள்ள மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. ஆனா உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்கிற அதிகாரம் எந்த ஒரு கலெக்டருக்கும் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்களா? ஊர்ல எந்த பையன் எதை பேசினாலும் நீ என்னடா பெரிய கலெக்டராங்கிற ஐயாவே இப்படி சொன்னா எப்படிங்க? அதுக்கு இல்லப்பா. ஏப்பா நிக்கிறீங்க, ஒழுங்க கால்ல. என்ன இதெல்லாம்? என்னப்பா என்ன இதெல்லாம்? ஏழைகளுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை இதுதானுங்க ஐயா. ஆகட்டும், நான் முயற்சி பண்றேன். நம்ம பவுனுக்கு தபால் கொண்டாந்துருக்கிறேன். பட்னத்துல இருந்து வந்திருக்குது. அதை நீங்களே பிரிச்சு படிங்க. அப்படியா? அடே, நம்ம பவுனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குங்க. அப்படியா? ஆண்டவனே, கொஞ்சம் இருங்க. எங்க போறாங்க? வராங்க. நல்ல செய்தியை கொண்டு வந்தீங்க. இந்த பேனை வச்சுக்கங்க. பேனா? என்னங்க என்னங்க, தம்பிக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு, கடிதாசி வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க புரியும்? தம்பிகிட்ட கொடுங்க. படி படி. என்னப்பா இது? ஊரே சந்தோஷமா இருக்காக, நீ என்னடான்னா கடிதாசிய படிச்சோன்னா பே மாதிரி நிச்சயவன். இதுல கட்ட சொல்லிருக்கிற பணத்தை நினைச்சுதான். பணமா? அதே மலைவாழ் மக்களுக்கு சர்க்கார் எல்லாமே இலவசமா செய்யறாங்க நீ தான் சொன்ன. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஸ்காலர்ஷிப்லாம் எழுதி போட்டு பின்னாலதான் கிடைக்குமா? சேர்ற அன்னைக்கு 750 ரூபாய் பணம் கட்டுமா? 750? கிழிஞ்சுது போ. அதான பார்த்தேன், என்னடா நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதேன்னு. நம்ம குடி கோயந்த குடி ஆயிடுவிடோ. பேசாம அதை கிழிச்சு போட்டு வா. மாணிக்கம், அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இந்த நேரத்துல. அதிர்ஷ்டம் அடிக்குது, அடிச்சுதான் உள்காட்டி பிடிச்சா. வாடாடே. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒரே அடி அடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த கேள்வி இருக்கிறாங்க, மறந்துட்டியா? எவ்வளவு கட்டணும்? 750. இந்தா, இத வித்து கட்டு. அடுத்த 3 மாசத்துல இன்னும் 2 காப்பு வேணும். ஒரு நாளை கொடுக்க முடியுமா? மாணிக்கம், நீ பெரிய சுயநலக்காரன் இப்பதான் புரியுது. நீ சொல்லிட்டா ஊரே திரண்டு வந்து கலெக்டர் காலில் விழுந்தமா? இதுக்காக விழுந்தோம். இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும் தானே. இப்ப என்னமோ இடம் கிடைச்சது உன் சொந்த பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறிய. இந்த பாரு மாணிக்கம், உன் தம்பி எத்தனை வருஷம் வேணும்னாலும் படிக்கட்டும். அதுக்கு உண்டான செலவை உன்னோட சேர்ந்து இந்த ஊரே ஏத்துக்கும். என்னடா சொல்றீங்க? எல்லாம் நில்லடி நில்லடி, நான் சொன்னா கேளுடி. சும்மாரியா? இந்தாங்க எங்க பங்கு. இதை யாராவது வெத்தலை பாக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 5-10 கொடுத்துருங்க. அறிவு கெட்டவளே, இதை நான் மருந்து அரைக்கிற கலவண்டி. தெரியும். தெய்வமே, நீ ஏன் கும்பிடுற? இதுல மருந்து அழைச்சி எத்தனை பேரை கொண்டிருக்க. சபையில வச்சத தொட்ட பிஞ்சிடும் பிஞ்சு. ஐயோ, என்னிது? சும்மா இறங்கா. மாணிக்கனே, இது என்னோட பங்கு. இது என்ன, நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கும் மனசு வேணுமா? என்ன மாணிக்கம், பவனை படிக்கிறதுக்கு அனுப்பிடலாம்ல? ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, ராமபக்தா,
உன்னை நம்பித்தான் படிக்க வந்திருக்கேன்ப்பா. ஆமாப்பா என் கேஸ் புத்ரா, நீ தூக்குன சஞ்சீவி மலையில வெறும் செடி கொடிதான் இருந்தது. நாங்க தூக்குற மெடிக்கல் புஸ்தகத்துல மண்டையோட எலும்பு குடுமா இருக்கு. இதெல்லாம் இந்த மண்டையில யார நீதாம்பா அருள் புரியணும். ஓம் சீனியர் சார், ஆஞ்சநேய சாமியை கும்பிடும் போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது. ஜூனியர் பாய், ஆஞ்சநேயர் சுவாமினா எனக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரே கடவுள் அவர்தான். அது எப்படி? அது ஜூனியர், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா? அந்த நன்றிக்காக தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி பொன்மொழிகள் அவதரிப்பேன். பயந்துராத சார், நீங்க நல்லா பேசுறீங்க சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன் சார்? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். அதனால தான் பிடிக்கல. போய் படு. கெட்ட பழக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கலகடியில இப்ப வேட்டி போட்டு பெருசாரி அடிப்பேன், கராட்டே அடிப்பேன் உன்னைய. என்னாச்சு என்னாச்சு சீனியர்? காலக்கடையில என்ன வந்துட்டு என்ன பாது? நான் தான் கீழ்படுத்திருந்தேன். அறிவு கட்ட முண்டா, இவ்வளவு பெரிய கட்டில் போட்டுருக்கு, அதை விட்டு ஏன் தலையில படுக்கிற? கட்டில்ல படுத்து பழக்கல சீனியர். ஆசிரமத்துல அரே ராமா அரே கிருஷ்ணா பஜனை பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்களப்பா. பார், இனிமே கட்டிலே படுக்க பழக்கம். இன்னில இருந்து எல்லா விஷயத்துக்கும் உனக்கு நான் தான் குரு. என்னடி இது? கிராமத்துல குருவி அடிக்கிறத இங்க எடுத்துட்டு வந்திருக்க? இது கிராமத்துல குருவி அடிக்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ரொம்ப பாப்புலர். அப்படியா? ஆமா. மென்ஸ் காலேஜ் ஹாஸ்டல்ல போனதே இல்லையா? எனக்கு அங்க என்னடி வேலை? இப்ப எல்லாம் ஹாஸ்டல் மாடியில் நின்னுகிட்டு ரோட்ல போற பொம்பளைங்கள குறி பார்த்து அடிக்கிறது தான் பாப்புலர் கேம். ஆஹா, அப்போ தெருவுல போற ஆம்பளைங்களை குறி பார்த்து நாம அடிப்போமா? ஓகே, வாங்கடி போலாம். அது பாத்தியா ஒரு இங்க் பாட்டில்? ஆமா, அத குறி பார்த்து அடி பார்க்கலாம். அடிச்சுக்க. அப்படி அடிச்சுட்டா 20 rupees பெட். 20 rupees? ஆமா. ஆனா 3 சான்ஸ் கொடுக்கணும். 3 சான்ஸ். ஓகே, டேக் இட். ஹாய், குட் மார்னிங். என்ன மிஸ்டர், குட் மார்னிங் சொல்றா, பதிலே காணோம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்றது இல்ல. அப்படியா? அடியே, இவ்வளவு அறிமுகப்படுத்துங்கடி. முன்ன பின்ன தெரியணுமா? இது பின்ன, இது முன்ன. பாத்தாச்சா? இவர் இன்னும் குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு, குட் குட் தான் சொல்வாரு. ஏன் மனுஷன் இப்படி கூச்சப்படுறாரு? விளையாடாதுடி, முதல்ல பந்தயத்தை முடிப்போம். சார், அந்த இங்க் பாட்டில இதால அடிச்சு உடைக்கிறதா பந்தயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் இப்படி எடுத்து வைக்கிறீங்களா? சார், அந்த இங்க் பாட்டில் உடஞ்சதுன்னா நான் காசு கொடுத்துறேன். சொல்லாதீங்க. வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. இங்க் பாட்டில கொடுத்துறாங்க. இந்தாங்க இங்க் பாட்டில். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஆட்டாதீங்க. ஓகே. ஓம் சீனத்தாய நமஹ, ஓம் சில்காய நமஹ. குரு, ஓம் என்ன? என் நிலைமைய பாத்தீங்களா? எனக்கு பின்னாடி கண்ணு கிடையாது, கொஞ்சம் இரு. என்னப்பா அது? பார்க்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆனா ரத்தம் வரும், உனக்கே இங்க் வந்திருக்கு. போங்க குரு, மூட் அப்செட் பண்ணாதீங்க. கிண்டல் வேற பண்றீங்க. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம். என்னமோ பொண்ணுங்கிற மாதிரி காதல வந்துச்சு. என்ன விஷயம், என்ன விஷயம்? யாரோ பொண்ணுங்க குறி பார்த்து கல் அடிக்கிறதா அவங்களுக்குள்ள பந்தயம் கட்டிக்கிட்டு ஏன் இங்கு பாட்டில உடைச்சு எனக்கு இந்த கதி. குறி பார்த்து அடிக்க வேண்டியது மாணவர் குலமா அல்லது மாணவியர் குலமா? இது மாணவர் குலத்துக்கே ஒரு அழுக்கு, இழுக்கு. என்ன யோசிக்கிற? நேரா போய் பாத்ரூம்ல இதெல்லாம் தோச்சு போடலான்னு பாக்குறியா? ஆமா. ஐயோ, ஏற்கனவே நீ தோச்ச துணி போடுறதே எங்க காலேஜுக்கு அவமானம். இதுல இந்த அவமானம் வேறையா? பின்ன என்னதான் செய்யறது? நியாயமா பார்த்தா இதெல்லாம் எரிச்சிடலாம். ஆனா நீ ஃபீல் பண்ணுவ. ஒண்ணு செய்ய, சிட்டி லிமிட்ட தாண்டி ஏதாவது ஒரு ஏரி குளமா பார்த்து அங்க போய் தோச்சு போடுத.
கார் நிறுத்திட்ட? இங்கு பாட்டில பாருடி, துவச்சிட்டு இருக்கு. ஏய், நீ கவனிட்டு போமா? ஓகே. ஏன் மிஸ்டர், பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீ எப்படி நான் துவைக்கலாம்? ஆஹா, இது பொம்பளை இடமா? எனக்கு தெரியாது. ஏய், வெளியில போ. இப்ப குளிக்க போறீங்களா இல்ல துவைக்க போறீங்களா? ரொம்ப மிரட்டாதீங்க. மிரட்டினா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். துவைச்சு முடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நாங்க துவைக்க போறோம். துவைக்க போறீங்களா? துவைக்கத்தான் உங்ககிட்ட துணியே கிடையாது. எதை துவைக்க போறீங்க? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கழட்டி கூட நாங்க துவைப்போம். அத பத்தி உனக்கு என்ன ஐயா? கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நெய்வடின்னுவாங்க. முதல்ல நீங்க உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி துவைங்க, அப்புறமா நான் போறேன். ஆஹா. ஏய், நான் 1 2 3 சொல்றேன், உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. அப்ப பாரு இது ஓடுற ஓட்டத்தை. ரெடி? 1 2 3. ஐயோ ஐயோ பாப்பா, ஐயோ, ஏன் பந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு? என்னடி பண்றது? அந்த நாட்டுப்புறத்தை கூப்பிட்டு எடுத்தாரு சொல்லுவாமா? வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பந்தயம்? ஒன்னால முடியாது. பெட் சரி, ஆளுக்கு 10 ரூபா பெட். ஆனா நீ தோத்த, எங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஐயோ, தண்ணியில மூழ்கிட்டாடி. ஐயோ, என்னடி பண்றது? வாங்கி அந்த நாட்டுப்புறத்தை கூப்பிடுவோம். ஐயோ, காப்பாத்தியா? என் ஃப்ரெண்ட் தண்ணிக்குள்ள போயிட்டா, காப்பாத்தியா? ஐயோ, பொம்பளைங்க குளிக்கிற இடமாச்சே. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேயா. வாயா வாயா, ப்ளீஸ்யா. அப்பாடா, நல்ல வேலையா உசுர் இருக்கு. ஆமாடி, அவர் தொட்டதுல இருந்து இதயம் படக் படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் காதல். காதல் இல்ல, கீதல் இல்ல, கைய விடுறா. விடுவனா அந்த கைய? சாதா கையாது, அதிர்ஷ்டம் பண்ண கையாச்சே. கண்ணா கண்ணா கண்ணா, மச்சத்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? இப்ப நீ சொல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தானாண்டா, மச்சமும் இல்ல கிச்சமும் இல்ல. ஏய், புழுகாதே புழுகாதே புழுகாதே. அச்சச்சோ, என்னாச்சு? இந்த ரேகதா மச்ச ரேகை. குரு குரு குரு, அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் பிறக்குமா? சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா காதல் வந்துடுச்சு. அது எப்படி உனக்கு அவ்வளவு நிச்சயமா தெரியும்? எனக்கு ஒண்ணும் காதல் வரல. அவளுக்கு 4 தோழி இருப்பாங்கல்ல, செயின்ஜப்ப, அதுகளெல்லாம் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருப்பா. அவருக்குன்னு ஒரு தனியா ஃப்ரெண்டா இருப்பான், நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டு இருப்பான். தனியா படுத்து நீயே கற்பனை பண்ணிக்க. ஆஞ்சநேயா, காட்டானுக்கெல்லாம் காதல் வருது. குட் நைட். குட் பை. பை பை. ஸ்வீட் ட்ரீம்ஸ். தம்பி, டாக்டர் படிப்புக்கு படிக்குதுங்களா அந்த பிள்ளைகள்லாம் தங்குற இடம் இதானே? ஏன் இந்த பிள்ளைகள் அப்படி சத்தம் போடுது? எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன்னா இந்த ஓட்டு போடுவாங்க அதானே? அடிக்கிற இடத்துல எதுக்காங்க அதெல்லாம்? இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ஐயோ ஐயோ ஐயோ, தாப்பா, ஏன் இந்த பிள்ளைகள்லாம் செருப்பு கழிச்சு அடிச்சுக்குது? நாளைய சட்டசபைக்கு தயாராகிறாங்க. ஆமா, நீங்க யாரு? என் தம்பி பவுரு இங்க தங்கி இருக்காருங்க, அவரை பார்க்க வந்தேன்.
பல்லு குச்சி பவனா? ஒரு பேர் அதான். அண்ணே அண்ணே வாங்க ரூமுக்கு வாங்க. வாங்கண்ணே உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு. இதப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அண்ணி செய்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஐயா எதுக்கு இதெல்லாம் எடுத்து வந்தீங்க? இப்பவே நாட்டுப்புறம்னு ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறான? அது யாருறானே? சிரிக்கிறவரை கூப்பிடு, அவன் வாயை கிழிச்சு விடுறான். கிழிச்சு மெல்ல பேசுங்க. என்ன நீங்க நம்ம ஊர்ல பேசுற மாதிரி பேசுறீங்க? இந்த ரூமுக்கு நீ வாடகை கொடுக்கறேன்ல, ஆமா. அண்ணனும் தம்பி மன விட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டா என்னங்கிற? பேசுறதுல தப்பு இல்லைன்னா, இப்படி சத்தம் போட்டு பேசினா நாகரிகமா இருக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. ஒரு மாதிரியா பாப்பாங்களோ? ஆமா, வெளியில படிக்கிற பிள்ளைகள்லாம் செருப்ப கழட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறானே, அத ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களோ? அது சரி. தேர்தல்னு வந்துருச்சுன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா பயனும் ஒண்ணுதான் சொல்ற. ஆமாண்ண. அது கடவிட்டும் கழுத. நம்ம நிலைமையை நீ மறந்துடாதப்பா. எல்லார்கிட்டையும் பக்குவமா நல்ல பிள்ளையா நடந்துக்க. நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆயிடு. அம்பிடுதேன். நீ கேட்ட பணம்பா. அதுக்குள்ள எப்படி என்ன இவ்வளவு பணம் சேர்த்தீங்க? நானாப்பா சேர்த்தேன், ஊரே சேர்த்து கொடுத்துச்சு. அவனு எடாத, எதையுமே எண்ணி பார்க்காம வைக்காத. முதல்ல எண்ணு. அத எண்ணிக்கை சரியா இருக்கும்னா? எண்ணிக்கைக்காக நான் சொல்லப்பா. கசங்கி நனைஞ்சு வேர்வப்பட்டு கரப்பட்டு எத்தனையோ கையில இருந்து வந்த பணம் பாயுது. அதை எண்ணிப்பாருன்னு சொன்னேன். சரிங்கண்ணா. அந்த நினைப்போட நீ செலவு பண்ணினா போதும். பவுன பாத்தீங்களே, நல்லா படிக்கிறானா? புள்ள இழைச்சு போகலையே? பையன் கொஞ்சம் இழைச்சுதான் இருக்கான். ஆனா முகத்துல ஒரு கிழ வந்திருக்கு. இழைச்சு போயிருக்கான்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி களை வரும்? அறிவு வளர வளர மனுஷனுக்கு மூஞ்சில ஒரு கிழ வந்து அப்படியே தேசஸா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, படிச்சவங்க அறிவாளிங்க மேதைங்க இவங்களெல்லாம் நீ பாத்திருக்கியா? கண்ணு சும்மா பரபரன்னு இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து நம்ம பேசவே முடியாது. இத நீங்க சொல்றீங்களா? உங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேச முடியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும். ஏங்கண்ணா பார்த்தா பைத்தியம். ஏங்கல்ல என்ன இருக்கு? நான் படிப்பறிவே இல்லாத முண்டம். சில நேரம் உனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம அந்த மாதிரி திருன்னு முழிப்பேன். அதை வச்சுக்கிட்டு நீ சொல்ற. இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? அது சிறுமலை காட்டுக்கு ஆனை காவலுக்கு போலான்னு. எதுக்கு இந்த புது வேலை? அது காட்டு ஆனை வந்து அடிச்சுடுதான். ராத்திரில காவல் இருந்தா தினம் 7 ரூபாய் கூலி கொடுக்கிறேன்னு அந்த மேனேஜர் சொன்னான். அந்த பணம் கிடைச்சதுன்னா நம்ம தம்பியோட படிப்புக்கு அனுப்பலாம். நம்ம விரதத்துக்கு அனுசரணையா இருக்குமேன்னுதான். என்ன லட்சுமி உம்முன்னு இருக்கே? கோமா அதான் ஆடுதே தவிர மூஞ்சி உம்முன்னு தானே வச்சுக்கிட்டு இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொன்னா நான் போயிட்டு வர்றேன். ஏன்னா அந்த பணம் தம்பியோட படிப்புக்கு ஆகட்டுமேனு தான். வேற இங்கு பாட்டலா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நான் இங்க வருவேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? என் ரூம்மேட் குருதான் நீ போய் பாடுறான்னு சொன்னான். ரூம்மேட்டா? அப்ப நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஆமா, உங்க கூட வருமே குரங்கு குட்டிங்க, அவங்க யாரும் வரலையா? இல்ல. அப்போ நீங்க தனியா தான் வந்தீங்களா? ஆமா. ஏன் தனியா வந்தீங்க? தெரியல. தெரியலங்க. நிஜமா தெரியல. எங்க அப்புறான தெரியலங்க. ஓ, அது வைங்க. இப்படி வாங்க.
இப்ப கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு பாருங்க. என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க. இப்ப பாருங்க. ஒண்ணுமே தெரியலீங்க. என்ன வைத்தியர, என்ன கையில புடி சுத்துற? சதா சோப். சதா சோப்பா? சதா சோப்பு இல்லையா, சதா சோப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது எதுக்கு உனக்கு? ஒரு மனுஷனுக்கு இருதயம் வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு உள்ள மிஷின் இது. யோ, இருதயம் இந்த பக்கம் இருக்கியா? தட்டதே தப்புன்றியா? வச்சு பாரு, என் இருதயம் வேலை செய்தா என்னன்னு. முந்தானியில தொடச்சு விடுறீ. அழுகிற? நீ செத்துட்டையா? இருதய துடிப்பே நின்னு போச்சு. நான் செத்துட்டேனா? இப்போ கேள்வி கேள்வி. ஐயோ, இத காதல மாட்டிக்கிட்டு பார்த்து தொலையா. மாற்ற இடத்துல மாட்டாமே. அலப்படப்பும் துட்ட குடு, அலப்படப்பும் துட்ட குடு. வைத்தியரே, இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்க? அலப்படப்பும் துட்ட குடு. இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, ஏண்டி இப்படி கத்துற? காது ஜவ்வே அந்து போயிடும் போல இருக்க. என்ன கேட்டீங்க? இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டேன். நான் ஏன் வாங்குறேன்? வெறும் குழாய வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்ப நாடி வரைக்கும் பாக்குற வேண்டிட்டு பட்டணத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன். அவன் டாக்டருக்கு படிக்கிறவன். நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தா. டாக்டருக்கு படிக்கிற பையனா? நம்ம பவுன பாத்தியா? பார்த்தேன். என்னையா ஒரு மாதிரி பேசுற? என் தம்பிய பாத்தியா? அவன் நல்லா இருக்கானா? நல்லாவே இருக்கிறான். ஏன் இப்படி அலட்சியமா பதில் சொல்ற? நீ எதையோ மறைக்கிற. ஆமா, மறைக்கிறேன். யோ, என்னன்னு சொல்லி தொலையா. ஊர் வம்பு நமக்கு இருக்கியா? சொல்லியாங்க. என்னையா மிரட்டுற? இப்படி ஆளாளுக்கு மிரட்டுனால்தான் எல்லாமே பாலா போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் வயிற்ற கட்டி வாயை கட்டி பவுன படிப்புக்காக பணத்தை அனுப்புறோம் இல்ல. அவன் என்னடான்னா பட்டணத்துல ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கடற்கரை ஓரமா உலாத்திக்கிட்டு இருக்கிறாயா? வைத்தியா, என் தம்பியை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதே. அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். முடியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். விசாரிச்சு பார்த்ததுல தினம் ஒரு பொண்ணோட சுத்துறான். என்ன நீ கைய நீட்டி அடிச்சுட்ட இல்ல? என்ன நீ கைய நீட்டி அடிச்சிட்டியா? என்னையா தங்கத்தை போய் பித்தவனை சொன்னா அடிக்காம என்ன பண்ணுவான்? உங்க சொக்க தங்கம் பட்டணத்துல பித்தளையா இழிக்குது. கண்ணால பார்த்தே சொன்னேன் தப்பா? தங்கச்சி, நீ சொல்லுமா, உன் புருஷன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்லம்மா, அவர் சொல்றதெல்லாம் போய். வேண்டாண்ணே, எனக்காக விட்டுருங்க. தங்கச்சி சொன்னதுனால விட்டேன். கேட்டீங்களா? அவன் ஏன் தம்பி ஒரு நாள் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான். இந்த காமாட்டிக்கு போறாம அவன் படிச்சுட்டு வந்துட்டான்னா இவன் பொழப்பு கெட்டு போயிடுவான். உடனே எடுத்துக்கிடுவான் பாடுவான். சரி சரி போங்கய்யா. வாயை கொடுத்தது அப்புறம் வாயை கட்டிக்கிறது. தவக்கல வாய. போங்க போங்க. ஏண்டி இப்படி காரவாரி விட்டுட்ட? அப்படித்தான் பேசுவேன். நிலைமை புரியாம பேசாத, பேசாம வாய முடிட்டு வா. மாணிக்கம், எல்லாருக்கும் முன்னாடி என்ன கைய நீட்டி அடிச்சுட்ட இல்ல? பாரு, உன்ன நான் எப்படி திருப்பி அடிக்கிறேன்னு. என்னடி கண்டுபிடி பாருங்க. கண்ணாடியா? அம்மா, இன்னைக்கு காலையில எந்த ரயில் எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்தேனா கண்ணாடி மேலே உட்கார்ந்துட்டேன். ஒரு கண்ணாடி உடஞ்சு தூள் தூளா போச்சு, இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அதையே போட்டு பாருங்க, இங்க யாரு வந்திருக்கான்னு. யாரு வந்திருக்கா? அதே பையன் யாரு? நான் சொல்லப்பா, அவர்தான். ஓ, அவர்தான் இவரா? இல்லப்பா, இவர்தான் அவரு. என்னது பையன் துண்டு துண்டா தெரியறா? அவர் ஒண்ணு துண்டு துண்டா இல்ல, உங்க உடஞ்ச கண்ணாடியில அப்படி தெரியுது. இப்ப முழுசா தெரியுது.
மெடிக்கல் படிக்கிறியாப்பா? ஆமா சார். மே ஐ நோ யுவர் குட் நேம்? பவுனு. பவுனு? ராஜ். ராஜ். எந்த ஊர்னு சொன்ன? கொடைக்கானலுக்கு பக்கத்துல சிறுகுடின்னு ஒரு சின்ன கிராமம். அது உங்க பாட்டி பிறந்த ஊருப்பா. உங்க அம்மா அப்பெல்லாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா அம்மா இருக்காங்களாப்பா? இல்ல சார். ஊர்ல இல்லப்பா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க. அது தம்பி சொல்றாரு. I see. அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்காரு. என்ன தொழில் பண்றாரு? மரம் வெட்டி. மரம் வெட்டியா? நல்லா இருக்கு நீங்க சொல்றதும் இவங்க புரிஞ்சுக்கிறதும். ஃபாரஸ்ட்ல மரம் வெட்டுற கான்ட்ராக்ட் எடுத்து அத்தனை மரத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. I see. ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டா? ஆமாப்பா, இவங்க வீட்டுல அடுப்பெரிக்கிறது கூட சந்தன மரத்துல தான். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா பெருமையா சொல்றாங்க. அடடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா அளந்துதாமா பேசுறாரு. ஐ லைக் யூ வெரி மச் மிஸ்டர் ராஜ். ஆனா இந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போதுதான் பார்க்க சகிக்கல. காப்பியா? காப்பி சாப்பிடுப்பா. நான் காப்பி சாப்பிடுறது இல்ல சார். அப்ப காலையில உங்க வீட்டுல என்னதான் குடிப்பீங்க? கேழ்வரகு கஞ்சி சார். ராகி மால்ட், அதுதான் அவர் சிம்பிளா சொல்றாரு. I see. Mr. Raj, I like you, your simplicity and your sincerity. ஆனா என் பொண்ணு கூட கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணணும். ஓகே? அடுத்த தடவை வரும்போது உன் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து என்ன பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டியர். ரூபா, நான் யாருங்கிற உண்மையை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே கல்யாணம் பண்ணிட்டேன். வெளியில 1000 சோஷலிசம் பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்தஸ்து பார்க்காத பணக்காரரே கிடையாது. எங்க அப்பாவும் ஒரு பணக்காரர். என்ன என்ன யோசனை? இல்ல, இந்த விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இது பாருங்க, உங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இதான் இந்தியன் சென்டிமெண்ட். சரி, உங்க அப்பா கூட்டியார சொன்னாரு என்னோட பேரண்ட்ஸ. ஆமா. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, கொடுங்க காதை. ப்ளீஸ் டார்லிங். ஓகே ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடடே மாமா, என்னமா இந்த நேரத்துல? உங்களை பார்த்து தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுமா. லட்சுமி மனசு நான் சொல்றதை கேட்டு தாங்கணும்னுதான். அவ எதைத்தான் தாய்க்கல, சும்மா சொல்லு. பட்டணத்துல நம்ம பவுன்ராச நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நிஜம்தான். 4 பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலைகுனி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்ப இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க இது? ரொம்ப நன்றிமா, நீ போயிட்டு வா. என்னது அவ என்னமோ சொல்லிட்டு போறாளே, நம்ம புள்ள அப்படி செய்வானா? நம்ம பிள்ளை எப்படி நம்புறது? ஏதோ சொல்றாங்க. அது வீட்டுல பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கேன்? 100 ரூபாய் இருக்கும். நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். இந்த நேரத்தியா? எந்த நேரமா இருந்தா என்ன? நான் வெளியே போறது யாருக்கும் தெரிய வேண்டாம். பணத்தை தப்பப்பா, இது தப்பப்பா. குரு குரு குரு, எத்தனையோ கதைகள்ல காமெடின்னு அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடுவேன். படமா நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்வேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல் ரூபாவோட ஃப்ரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா. அறிவு கட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்லு. யாரு என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ அவ புருஷனா என்ன தத்ரூமா நடிக்கிறேன் பாரு. என்னடா பழைய விட ரொம்ப ஆடுது. இல்ல, நீதான் ஆடுற. நானே வா, விளையாடுதான் வாங்க. வாங்க மாமா, வாங்க மாமி. உண்டாகட்டும் உண்டாகட்டும். குரு மங்களம் உட்காருங்க. அச்சனையா ஒண்ணு இல்லம்மா. ஆரம்பிக்கலாமா சாந்தா? என்ன மேன் மேல கை போடுற? என்னே புருஷனை போய் மேன் எல்லாம் சொல்ற? ஏமா பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான்? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லேனே. சார், நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா? சரிதான் போமா. நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டியை தொட்டுதான் ஆகணும்.
எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது? எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா. நான் நேரா உன் கல்யாணத்தன்னைக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன். நான் வரேங்க. ஐயோ நில்லுங்க, நான் வரேங்க. நில்லுங்க. அப்ப சொல்லுங்க. அடி கொஞ்சம் பொறுத்துக்குடி, ரொம்ப அவசியம்னா அப்பப்ப தொட்டுக்குவாரு. எனக்கு எப்பவுமே அவசியம் தான். சரி சரி, தொட்டு தொலைக்கிட்டோம். ஆனா எப்பப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும். சரி சரி. சொர்ணம் சொர்ணம், என்னம்மா இவங்களும் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிம்மா. என்ன ஒரு நிமிஷம், உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி, மண்ணாங்கட்டி. இப்ப அவருக்கா கல்யாணம்? அவருக்கு என்னங்க கோவங்கமா வருமா? எங்க அப்பாவுக்கு கோவமே வராது. அப்பா அப்பப்போ அப்பப்போ என்ன கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. போய் வேற ட்ரெஸ் பார்த்துட்டு வைப்போம். மூக்கு மேல கோவம் இருக்கிறவங்களை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டு கீழே எவ்வளவு குணம் இருக்கு. இவளுக்கு கூட உதட்டுல குணம், லிப்ஸ்டிக் மறைக்குது அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு, அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் அவரு, இன்னைக்குதான். அது என்னமோ உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க, பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் தொழில் என்னங்க நீங்க ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுநடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் இப்படி சொல்லுவான், நானே சொல்றேன். எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க, சும்மா பிரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். அடடே, யாரே? பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல நமஸ்காரம் பண்ற அழகு பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீதாராவ பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாமிக்கு. இவள நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டான். அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே இவள. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் இந்த வெக்கம் போலியே உனக்கு. கள்ளி அப்பப்போ அப்பப்போ. பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? என் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்? உங்களை பத்தி நேரமாச்சு. அப்ப சம்மதி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்குன்னா என்ன அப்படி சொல்றீங்க? என்ன என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? யாரோ பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா? ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்று இல்ல, இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லைங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகிறேன் இல்லையா? இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும், குழந்தையோட உதடுபட்டா தாய்மடிய பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? அவனு கடைசியா சொல்றேன், உன்னை நம்பி மட்டுமில்லை, ஒரு உண்மையே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர், நான் வரேன். என்ன உடனே பார்த்தீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்கே உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவன் மேலும் ஆளாம இருக்கணும்னா ஒரு நடத்தை எதா இருக்கு, அவ்வளவுதான் சொல்றேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன், நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம், வாங்க என்ன, இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் முட. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளமும் சேர்ந்து வரும், அதையும் அனுப்பிச்சுடுறேன். அப்படியா? மாணிக்கம், மேனேஜரையாங்களா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100ங்க. நான் 2 நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம் யானை தோட்டத்துக்குள்ள புகுந்த பயிரெல்லாம் அழிச்சிருச்சு தெரியுமா? ஐயோ, தப்பு நடந்து போச்சுங்க. எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக 2 நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா என்ன மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ, என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம்ங்க. என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்க. ஐயா 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 சம்பளம் கொடுத்துருங்க ஐயா. என்னங்க வாங்க, இப்படி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏய்யா, ஆனை புகுந்து பயிரை மிதிச்சப்போ என் புருஷன் அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு நீ என்ன வேலை கொடுத்திருப்ப? ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கிட்ட பேசப்படுவாமா. தப்பு நடந்து போச்சுன்னு கால கைய பிடிக்கிறாரு. மன்னிக்க தெரியாத மடையனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு. ஏய், என்னடி சொன்ன? மறுபடியும் இந்த பக்கம் வந்த வெக்காளி காலை வெட்டி விட வெட்டி. என்னங்க, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் கிடக்குற நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன நைட் கிளப் இல்ல, உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேர்தல முடிஞ்சு வரும்போது புருஷன் கொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்குறோன்னு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரிதான் போ. எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீயே நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்? கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. ப்ளீஸ் டார்லிங். ஓகே. நல்ல டார்லிங். இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டணம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு, உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு பிடிக்கிற வேலை, மத்த பொம்பளைகளுக்காக மண்ணு மிதிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவுனதாஸ் டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா, கேனா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உழவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவான்.
கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. அண்ணி பவுனி பாப்பா இப்பதான் வரியா? என்னங்க இங்க யாரு வந்திருக்காங்க வந்து பாருங்க. எப்படா வந்த? இப்பதான். என்ன சொல்லாம வந்திருக்கேன்? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல மறி குழந்தைகிட்ட சொல்லி ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி. உனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையன்னா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா மிளகாத்தூள் கண்ணில பட்டுடுச்சா? இரு விளக்கண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேற்று வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலையில கொடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க என்னடி இங்க வாங்க. அடடா மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுல நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா என்ன கனமே இல்ல கோழி? நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சி தீனிய போடு. இத புடிங்க. ஒரு 2 ரூபாய் கொடுங்க. இத புடிங்க. நீங்க புறப்படுங்க. என்னடி கோழி எடுத்துட்டு போறாண்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குன்னே பிறந்து வராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி பஞ்சாயத்தை கூட்டுறே. கூட்டுறேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? போடு லட்சுமி, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் தண்ணீர் வடிக்கிறவன்? கண்ணுல மிளகாத்தூள் விழுந்துருச்சுங்க. அதுக்குள்ள என் தலையை விட்டாம. நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல. அப்ப திடீர்னு கண்ணுல விழுந்துருச்சு. சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். என்னப்பா சொல்ல வந்த? சொல்லு. அது ஒண்ணுமில்ல. என்னடா அது மாலை மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின. கண்ணில் விழுந்துச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஊர்ல விவசாயம் சரியில்லை, ஜனங்கள்கிட்ட காசு இல்லை. அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும். நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு கொடுப்பா. நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஏன் தம்பி, நீ எப்ப முடிச்சா டாக்டர் ஆவே? அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி. தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுவில் வருதுன்னு. இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். சத்யலட்சுமி, அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு தங்குற இல்ல? இல்லண்ண, இப்பவே புறப்படணும். எதையோ முழுங்கா உலகா உள்ள பேருக்குல்ல. யாரோ என்ன நினைக்கிறாங்க. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டார்லிங், மன்னிச்சிருந்தா கோச்சுக்கிறார். எங்க போயிருந்தீங்க? கிராமத்துக்கு போய் அண்ணன் நீங்க பார்த்துட்டு வந்தேன்.
எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க? முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, பக்தி, மரியாதை. இப்போ என்னதான் செய்ய போறீங்க? விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா? அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு. அது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? கழுத்தை கட்டுங்க. நல்லா கட்டுங்க. அப்படியே கணக்கு கொடுங்க. அதை விட கடுமையா உதட்டிலேயே கொடுக்கட்டுமா? நான் எங்கேயோ சொர்க்கத்துல இருந்தேன், ஏன் இப்படி எழுதிட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவை நடிக்கும் போது உன் தோல்ல கைய போட்டேனே, அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய. இப்ப எப்படி? சரி சரி, பார்க் வந்துட்டு சும்மா இருந்தேன். அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது, தலைகளே கோதி விட. இங்கேயும் அரிக்குதே. காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது உண்மைதான். இல்லன்னா போயும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் பண்ணிருப்பேனா? ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல, அவன் பேச்சுல இருக்கணும். ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஆற்றால் ஒரு விறகு வெட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன். எப்படி சாமர்த்தியம்? Well done, my dear boy. Thank you. பாத்தியா, அவரே பாராட்டுறாரு. குட் மார்னிங் டாடி. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கி வச்சு வர சொன்னீங்க? உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும், உட்காரா. அதிர்ச்சியா இருக்குல்ல? எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும்? மாமா, அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன். இல்ல டாடி, தப்பு அவர் பேர்ல இல்ல, நான் தான். தப்பு உன் மேல இல்ல, அவர் மேல இல்ல, என் மேலதான். என் பொண்ணு என்ன ஏமாத்த மாட்டான்னு நம்பினே, அதான் நான் செஞ்ச தப்பு. ஆல் ரைட், நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தர்றேன். ஒண்ணு, உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனை மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிளையா நீங்க இருக்கணும். அப்படி இல்ல, இந்த விவாகரத்து பத்திரத்தில் நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். 2, 3. அப்பா கிட்டபடி சத்தியம் பண்ணுங்க, பிளீஸ் சத்தியம் பண்ணுங்க. நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா நான் இங்கேயே இருந்துட்டேன். இது சத்தியம். மாணிக்கம், மாணிக்கம், என்ன மாணிக்கம்? ஆஸ்பத்திரி திறக்கல 2 நாட்களா இருக்கு. 3 நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனுக்கு கடுத்தாச்சு போட்டோம். ஒரு தவணையும் காணோம். சிறப்பாக அன்னைக்கு பவுன் வரலன்னா ஊர்ல ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நான் இன்னைக்கே பட்டம் போய் பவுனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, உடனே புறப்படு. ஐயா, என்ன என் தம்பி பவுனு எந்த அறையில இருக்காருங்க? பவுனு உங்க தம்பியா? ஆமாங்க. இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு. என்ன சொல்றீங்க? விலாசம் குறிச்சு கொடுக்குறேன், அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏய், யார் நீ? என் பேர் ஏங்கிரம்மா, மாணிக்கம். என் தம்பி இங்க இருக்காரா, அவரை கூப்பிடுறீங்களா? உன் தம்பியா? இங்க எதுக்கு இருக்கிறா? யார் அது? யாரோ ஒரு ஆளு
அவர் தம்பியை தேடி வந்திருக்காரு. தம்பியை தேடியா? ஏமா நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா? நோ டாடி, எல்லாரும் பழைய வேலைக்காரங்க தான். அப்படியா? அப்போ தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா. ஐயா, என்ன பார்த்து என் தம்பியை இடப்படாதீங்க. அவரு டாக்டருக்கு படிக்கிறாருங்க. பேர் பவுன்ராசு. அவர் இங்கதான் இருக்காருங்களாம். இங்க பவுன் கிடையாது, கிமன் கிடையாது. போய் அப்படியே இந்த விலாஸ் தானே குறிச்சு கொடுத்தாங்க. யாரும் இல்லைங்கிற போன வெளியே. ரூபா ரூபா நீ நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள, இந்த கிராமத்தான உங்களுக்கு தெரியுமா? கெட் அவுட் ஃபர்ஸ்ட். மாப்பிளையா? என் தம்பி உங்களுக்கு மாப்பிளையா? என்ன பார்த்து ஏமான்னு கேக்குற? அங்க கேளு. சொல்லுங்க மாப்பிள, நீங்க யாருன்னு? என்னடா அது? நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாமா வச்சான்னு முறை கொண்டாடுவாங்களே, அத மாதிரியா? அது வந்து நீங்க ஏன் பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? வேணும்னா நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க. நல்லா இருமா, நல்லா ரொம்ப சந்தோஷம். அப்பா உனக்கு தகுந்த பொண்ணுப்பா. அப்பா, இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? பரவாயில்லப்பா, மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நம்ம கிராமத்திலும் இப்படி நடக்கும். அதனால என்ன பரவாயில்ல. நம்ம கிராமத்தானுதே உன் தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்கு வளர்த்து வச்சிருக்க ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேகாதா? உன் கண்டி மனசுதான் வேகாது. இப்ப என்ன, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, உன் பஞ்சாதி கூட்டிட்டு பார்க்க புறப்படுறதா? எங்க? எங்கயா? இவ பிறந்து வளர்ந்து ஆளானானே அந்த ஊருக்கு. ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு. இவ வருவான் வருவான்னு எதிர்பார்த்து எல்லார் கண்ணு பூத்து போயிருக்கு. ஐயத அவருக்கு வரமாட்டாரு, போய் சொல்லு போ. வர மாட்டாரா? இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி என்ன விட பெரிய கோவக்காரன். அந்த கோவக்காரரையே கேளு, பதில் சொல்லுவார். பவுனு பவுனு என்னடா சொல்றாரு? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, வர மாட்டேங்க. பாப்பா பாப்பா, நீ எங்க வீட்டு மருமவ, எங்க கிராமத்துல வந்து வாழ போறவ. நாலு ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாதுமா. அப்படி போய் குஞ்சிக்க. என்ன மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றா போது, உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி, என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு. இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்கை மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்கை பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ, பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிறப்பு தோல் பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு. மனுஷனுடைய வேலையையும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு. எதனால தெரியுமா உனக்கு? வீட்டில் இருந்த துணிமணி நகை நட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு
கதக்கி வச்சிருந்த கூட வித்து படிக்க வச்சாயா ஊருக்கார பைய. அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு. அந்த வாக்கினுடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா, எங்க விட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீ சொல்லு, நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தாய்ப்பாளைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன, உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும். ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? ஒரு தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? ஏன் தம்பியா? ஏன் ரத்தம் கரையாம பிடிச்சாமே, காத்துல சாயாமே, ராத்திரி பகலா காத்து காத்து வளர்த்த சந்தவ மரம் இது. அந்த அடிமரத்துல கோடாலி போறியா நீ? பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடக்குமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. அஞ்சு வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான். பாடுவா கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருந்தான்னா இந்நேரம் அவனை சல்லி சல்லியா கூறு போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டு பேசாமையா நிக்கிற நீ என் கூட பிறந்தவரா? மாணிக்க வரான், பவுன் படிச்சுட்டு டாக்டர் நம்ம ஊருக்கு வரான். வாங்க எல்லாரும் வாங்க, வாத்து கோச்சியை கூப்பிடுங்க. பாட்டி, அப்படி வந்துட்டாரன் பாட்டி. அவன் வந்துட்டானாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேம்மா, என்ன கூட்டிட்டு போமா? சரி வாங்க. தம்பி வரலீங்களா? என்ன மாணிக்கம், இல்ல என்ன தலையாட்டுற? நீ அவனை பாத்தியா இல்லையா? அதையாவது சொல்லு. பார்த்த. என்ன சொன்ன? பவுனு பட்டணத்துல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாயை அடைச்சிங்க,
இப்ப என்னையா சொல்றீங்க? என்னையா எல்லாரும் வாய மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க? அன்னைக்கு நான் உண்மையை சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆளு என்ன அடிச்சாரு. நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, இவன் தம்பி பட்டினியா கிடைக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தோமே. இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கறது? என்னையா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. வைத்தியம் சொல்றது நியாயம் தானையா? மாணிக்கம், இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன தங்க சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க எல்லாம் மன்னிச்சிருக்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான். அவன் செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டிருப்பானுங்க. ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்த இல்லைங்களே, இந்த ஊருக்கே சொந்தமாச்சே. அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்கும்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தனுங்க. வாக்கே நிறைவேற்ற முடியலைங்க. இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகியதே இல்லைங்க. என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன். பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு. எங்க போறாரு? தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு குடி பிடிக்கலாம்னு போறாரு. நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டம்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு மனுஷன். நிறுத்தியா? தம்பி தப்பு செஞ்சுட்டானேன்னு இந்த சிங்க தலை குனிஞ்சு நிக்குது. அதுக்காக கண்ட தெருப்பொறுக்கி நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுறதா அர்த்தம்? சரி, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. இவரு போய் தம்பியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை. நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு, நீங்க குடுக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்கையா, பொறுப்பு பொருளா இருக்க. என்னங்க, இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க. இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவனை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு. தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன் தம்பி பவுன் இந்த ஊருக்கு திரும்பி வரலைன்னா அந்த பழி உன்னை தாளாதாரத்துக்கு சும்மா விடாது. வேற என்ன சொல்ல போறேன்? கண்ட போயெல்லாம் என் மூஞ்சில காரி துப்புறாயா? ஒரு செஞ்ச தப்புக்கு மாணிக்கே என்னடா செய்வான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ என் மூஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா, துப்ப. அப்பனே பிள்ளையாரப்பா, இந்த முயற்சியில வெற்றி கிடைக்கணும். நான் வந்த காரியம் நிறைவேறணும். பெரியவரே, இந்த வயசான காலத்துல ஏன் ரிக்ஷா ஓட்டுறீங்க? பயத்துப்பாடு இருக்கே தம்பி, எனக்குன்னு வேற நாடு இல்லப்பா. என் நிலைமைதான் உங்களுக்கு. பட்டணத்துக்கு பொழப்ப தேடி வந்தியா? எதையோ தேடி இங்க வந்தேன். அது கிடைக்கிற வரைக்கும் பொழைப்பும் தேட வேண்டியது. அப்ப ஒண்ணு செய்யப்பா, இங்க என் கூடவே தங்கிடு. தினம் இந்த ரிக்ஷாவை ஓட்டி 4 ரூபா எனக்கு கொடுத்துடு. மிச்சத்தை வச்சு நீ பொழைச்சுக்க.
வாங்க 3 வேளை சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன உடம்பு? நீங்க இன்னும் கிராமத்துக்கு போகலையா? போனேனே. போய் ஊர்ல உள்ள பயலாம் காரி துப்புனதை இந்த மூஞ்சில வாங்கிட்டு நம்மளை வளர்த்தாலே கிளறி அவளை தூக்கி சுடுகாட்டுல வச்சு கொளுத்திட்டு உங்க அண்ணிய கிராமத்துக்கு பணையமா வச்சுட்டு உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வராம கிராமத்துக்கு திரும்பறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்னால கிராமத்துக்கு வர முடியாது. யூ ஆர் unnecessarily spoiling my mood. Please get out. என்னப்பா பாக்குறேன்? இந்த உலகத்துல உள்ள பாஷையெல்லாம் கத்துக்கிறதா இருந்தா ஒரு ரிக்ஷாக்காரனா இருந்தா போதும். என்னால வர முடியாது, வர முடியாது. அப்பா ராஜா, இது உன் கையிலப்பா, காலையில் கும்பிடப்பா கும்பிடப்பா கும்பிடப்பா. ஊருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாப்பா. நீங்க கையை பிடிச்சுதான் கேக்குறீங்க, நான் உங்க காலிலிருந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு கிராமத்தை பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நீங்களும் இனிமே கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டிய தேவையில்லை. அண்ணியை லெட்டர் போட்டு வர சொல்லிருக்க. நீங்களும் அண்ணியை என் கூட ஏன் பக்கத்திலே தங்கிக்கலாம். வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். என்ன பங்களா எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ சோறு போடுற. அது மட்டும் இல்லாம என் மாமனார் என்ன ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவசரலையே. நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன்னா மெட்ராஸ்லயே நம்பர் 1 சர்ஜன் நான் தான். அப்படிப்பட்ட என்ன எதிர்காலமே இல்லாத அந்த கிராமத்துக்கு வர சொல்லி படிப்பே இல்லாத பட்டிக்காட்டி ஜனங்களோட தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும் வைத்தியம் பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமானா? சட்டத்துல அதுக்கு என்ன தண்டனை சொல்லி இருக்கோ அது கொடுத்து அனுப்புங்க. அனாவசியமான லெக்சர்லாம் வேண்டாம். யார் நீங்க? சந்திரசேகர், ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ தேங்க்யூ. ஏப்பா நீ மாணிக்கம் தானே? நினைச்சு என்ன தெரியுதா உனக்கு? இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சது அவர் கூட பிறந்த தம்பியத்தான். அப்படின்னா டாக்டர் இவரோட தம்பியா? ஏன் அடிச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. மாணிக்கம், போலீஸுக்கு சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்ததுங்கிறதுக்காகவாவது என்கிட்ட சொல்லலாம்ப்பா. சொல், ஏன் அடிச்சே? அந்த வெக்க கேட்டேன். எப்படிங்க சொல்றது? ஐயாவை கேட்டீங்கன்னா இப்படி ஒரு பையனாவது காரி துப்புவீங்க. ஊரே திரண்டு வந்து ஐயா காலில் விழுந்தோம். எதுக்காக? எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணுங்கிறதுக்காக தானுங்களே. நான் பெத்த பிள்ளையா நினைச்சு எல்லா குடும்பமும் சேர்ந்து அவனை படிக்க வச்சுச்சு. அந்த ராக்கோ யாரும் ஒரு சிங்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த கல்வியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டு நமக்கு என்ன? அந்த பையன் என்ன சொல்றான்னாக்க, பட்டணத்தை விட்டு வரமாட்டானா? அந்த கிராமத்துல எனக்கு என்ன எதிர்கால வாழ்வு இருக்குன்னு கேட்கிறான். அதான் அந்த படுவா மகனை உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன்னு கிராமத்தை சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வர்ற வேகத்துக்கு அவர் அழுவடுவா அறுத்து அறுத்து விடுவேன். இன்ஸ்பெக்டர், வேணும்னா மாணிக்கத்துக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். தேவையில்லை சார், நான் பஞ்சர். தேங்க்யூ. பாருப்பா, யாரா இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கிற பழக்க சொல்றேன். நீ போலாம். மாப்பிள, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
என்ன மாமா அது? உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாக கேஸ் போட்டு உங்க அண்ணனை 7 வருஷம் உள்ள தள்ள போறேன். முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. ஆல்ரைட், நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ வாமா. ரட்சாக்கார மாணிக்கம், அவன் பெரிய ரவுடியாம. சொல்லுடா, சொல்லுடா இல்லையா? உங்க தம்பி மாமனார் தான் இருந்துச்சாரு. என்னங்க சும்மா 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஆள் பெரிய முரடனுங்க, அவரை பூட்டா கழட்டி போட்டீங்க. அவ 1 மாசத்துக்கு ஏற்றிருக்க முடியாதுங்க. அப்படியா? ஆமாங்க, அவரை பார்த்தா பெரிய மனுஷா, ஆளு வச்சா என்ன அழிக்க சொல்ற? வெக்கமல்ல உனக்கு? என் தம்பிய கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிறத தவிர உனக்கோ மகளுக்கோ கனவுல கூட நான் தீங்கு நினைக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது கொடல உரியும் மாலை போட்டுருவேன். ஜாக்கிரதை. யாரு நினைச்சேன்? தம்பி தம்பி நில்லடா, போயிடாதடா. டேய், என்ன விட்டு போயிடாதடா. நில்லடா தம்பி. டேய் தம்பி, ஐயா, டேய் தம்பி, பெத்த தாயால விட்டுட்டு போயிடாதடா. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கிற இடம் தான் சொல்றோம். நீ வண்டி எடுப்பா. ஐயோ, நீ ஏன் சிரிக்கிற? அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. எந்த ஊரும் உறவானா அது சொர்க்கம் ஆகாது. அந்த ஊரே பகையானா அது நரகம் ஆகாது. அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. புருஷன் தேடும் சொர்க்கம்தான் கொண்ட கொண்டாட்டி பறவையிலே. இது போ
போல் என்னும் வர்க்கம்தான் இங்கு இருக்குது பூமியிலே. புருஷன் தேடும் சொர்க்கம்தான் கொண்ட பொண்டாட்டி புடவையிலே. இது போல் என்னும் வர்க்கம்தான் இங்கு இருக்குது பூமியிலே. படிச்சாலும் புத்தி கேட்டான் பெத்தெடுத்த தாயே விட்டான். படிச்சாலும் புத்தி கேட்டான் பெத்தெடுத்த தாயே விட்டான். இவன் எல்லாம் மனுஷனிலே போடா முட்டாளே. நீ எல்லாம் மனுஷனிலே போப்பா அறிவாளி. அடையதையோ நினைச்சேன் எதுக்கோ சிரிச்சு சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. எந்த ஊரும் உறவானா அது சொர்க்கம் ஆகாது. அந்த ஊரே பகையானா அது நரகம் ஆகாது. சுமாரு கஸ்மாலம் சொன்னா நீ கேட்கணும். சொச்சத்தை குடிச்சுட்டு சொர்க்கத்தை பார்க்கணும். அடி வழி 100 மில்லி இன்னும் பாடணும். அந்த சொர்க்கம் எந்த பக்கம் அதை பார்க்கணும். வாயாயம்மா பிள்ளை வண்டியில ஏறிக்க உன் வீட்டில் இருக்கிற சொர்க்கத்தை பார்த்துச்சு. வாயாயம்மா பிள்ளை வண்டியில ஏறிக்க உன் வீட்டில் இருக்கிற சொர்க்கத்தை பார்த்துச்சு. தங்கச்சி தவிக்கிறா கண்ணீரை வடிக்கிறா. தண்ணீரை திரிஞ்சிட்டு மீனாட்டம் குடிக்கிறா. அடமச்ச இந்த மாமி சொன்னா கேட்கணும். இவ முகத்தை அந்த மனத்தை நீயும் பார்க்கணும். எனக்கு சொர்க்கம் என் வீடு, உனக்கு ஊரார் கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம். ஊரை தேடி என்று வரும் அந்த நாளே சொர்க்கம் வரும். ஊரார் கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம். ஊரை தேடி என்று வரும் அந்த நாளே. அட நீ வாழுற. அடையதையோ நினைச்சேன் எதுக்கோ எழுதே சொன்னா புரியாது. யாருக்கும் சொன்னா புரியாது. ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுங்க. என்னம்மா ஐயா என்ன காணோம்? டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏண்டி 5 ரூபா டிக்கெட் தீர்ந்து போச்சான். 10 ரூபா டிக்கெட் அதுவும் தீர்ந்து போச்சு. கொஞ்சமாவது விவசாயம் இருக்குதா? போய் 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வாயா. சம்பாதிக்கிறது நானு, நீ ஏண்டி பேச மாட்டேன்? போய் வாங்கிட்டு வாயா. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக 25 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்க சொல்றீங்க? வெளிநாட்டு குழு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, அதுக்காகத்தான். டான்ஸா? எப்ப அது? வர வெள்ளிக்கிழமை. ₹50 டிக்கெட் தான் இருக்கு. 100 ரூபா டிக்கெட் ஒண்ணு கொடுங்க. ஐயா இந்த விலாசத்தை இதுல எழுதி கொடுக்கறீங்களா? இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு யாரோ ஒரே ஒரு டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யாரு? என் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். என்ன செய்யலாம்? டிட் ஃபார் டாட். எனக்கு பதிலா நீங்க போறீங்க. அவ அப்படியே ஷாக் ஆயிடும்.
டாக்டர் ராஜ் ஹியர். இஸ் இட்? நான் உடனே வரேன். யா, டோன்ட் வரி. ஓகே. டார்லிங், நர்சிங் ஹோம்ல போன் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸா, இம்மிடியேட்டா நான் போகணும். அப்ப டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீ போ. ஏன் இந்த பொண்ணை கையையும் வாயையும் கட்டி கூட்டிட்டு போறீங்க? இந்த முதலாளி மக பாவம் பைத்தியம். ஐயோ பாவம் பைத்தியமா? ஆமாங்க, குழந்தை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அந்த பொண்ணு இல்லைன்னு சரியாட்டது என்னமோ தெரியலைங்க. அந்த கட்டைய நீ அவுத்துறீங்க. அப்புறம் அந்த பொண்ணு விழுந்து யாரையாவது கடிச்சதுன்னு நான் பொறுப்பு இல்லை. ஐயோ கடிக்குமா? ஆமா, எப்படி கிடைக்கும்? அவுத்து பார்க்கலாம். நாம இருக்கிறது 4 ஆம்பளை, அந்த பொண்ணுக்கு இருக்கிறது 32 பல்லு. மனுஷ பல்லுக்கு தான் விஷம் அதிகம்னு சொல்லுவாங்க. நாய் கடிக்கு 14 ஊசி தான் போடணும். ஆனா மனுஷன் கடிச்சான்னா ஒவ்வொரு பல்லுக்கு 14 ஊசி போடணும். ஆமா, அதேதான் பார்த்து அவுத்து விடுயா. ஐயோ அவுத்து விடாதீங்க. ஏய், அவளுக்கு அறிவு இருக்கா? குழந்தை குட்டியோட போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, ஏதாச்சும் ஆயிட்டா என்ன ஆகுது? அடடே, இன்னைக்கு பௌர்ணமிங்களா? அது தெரியாம அந்த பைத்தியத்தை கூட்டி போற. இவங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த கவலையிலேயே போயிட்டு இருக்க. பாவம், காலையில குழந்தை நல்லா தானே இருந்துச்சு, இப்பதான் இருக்கு. வேணா கட்ட அவுத்து விட்டு பாக்கலாமா? வேண்டாங்க தம்பி, வேணும்னு அந்த துண்டி போட்டு கட்டுங்க. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். ரூபா, அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலைங்கய்யா. வீட்டுக்கு வரலையா? என்ன மாப்பிள, நேற்று ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா, நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா? வீட்டுக்கே வரலையா? ஏன் நின்னுட்ட? நான் கொஞ்சம் தனியா போகணும். தனியாண்ணா? போ. நம்பிக்கை இல்லைன்னா முந்தாங்க பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, போ. லட்சுமி, லட்சுமி, நான் வர்றது இருக்கட்டும். இது யார் தெரியுமா? யாருங்க? ஓரகத்தி முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆராத்தி கரைச்சு கொண்டா. அவனு வரலைங்களா? அவர் வர்றதுக்காக இத்தனை ஏற்பாடும். அவருக்கு ஒரு ஆராத்தி கரைச்சு வை. என்ன கடத்திக்கிட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி வரியா? யூ கண்ட்ரி ப்ரூட். என்ன மறுபடியும் உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கலாட்டவா? இல்ல இன்ஸ்பெக்டர், நேற்று ராத்திரில இருந்து என் மகளை காணோம். அவ ஓட்டிட்டு போன கார் மட்டும் தனியா தெருவில் லாக் பண்ணாம கிடக்குது. முன்னால ஒரு தடவை உங்க ஹாஸ்பிட்டல்ல கலாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது? நோனம், எங்க அண்ணன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார் சார். ஆல்ரைட், முதல்ல ஏதாவது பிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்குதான்னு பார்க்கலாம். சாப்பிடுமா.
மிருக மாதிரி கூண்டில் அடைச்சிட்டு சாப்பாடு வேற. இது கூண்டு இல்லம்மா, நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு. குடும்பம் பாம்பும் பள்ளியும் தேட நிறைஞ்ச இந்த குடிசையிலையா? எங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா. முதல்ல சாப்பிடு, தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும். ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படித்தான் இந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ? இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க. காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறத பெருமையாவே நினைப்போம். அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதா எங்க வழக்கம். அதே மாதிரி நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்டுக்குவாரா? எப்பவாவது கேட்பாரு, சில நேரத்துல கம்மன் ரெடி கழுதுன்னு சொல்லுவாரு, பேசாம அடங்கி போயிடுவேன். உங்களை மாதிரி பொம்பளை இங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷ மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையிறாங்க. யார பார்த்து ஜடம் சொன்ன? அவரையா? எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷன் முண்டாட்டியா வாழ்க்கை நடத்த தெரியுமா அவருக்கு? நம்ப முடியல இல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டலுக்கு தாவற உங்களுக்கெல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது. என் புருஷனுக்காக, அவர் தம்பிக்காக தப்பு தப்பு 10 மாசம் நான் சுமந்து பெறாத பவுனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம். இப்பவாவது முரட்டு ஆம்பளைன்னு சொன்னியே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கமாறு பிஞ்சு போகும், ஜாக்கிரதை. சாப்பிடு, உனக்காக கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 4 பக்கம் ஆள் அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க பவுனுங்கிறது யாருங்க? நான் தான். நீங்க யாரு? என்ன விஷயம்? உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் முன்னாடி வந்து சொல்லல? 2 நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க உங்க அண்ணன். நான் வர்றேங்க. மாப்பிள்ள, நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு புறப்பட்டு போங்க, நான் பின்னாலேயே போலீஸோட வந்து சேர்றேன். அண்ணே, உங்களை பத்தி சொல்றதுக்கு என் வீட்டுக்கார பட்டணம் போறாரு. அப்படியா? இந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமாங்க. எப்ப போனா? இப்பதான். பவுனா, உன்னை தேடிதான் பட்டம் போயிட்டு இருக்கிறேன். உன் பொண்டாட்டி உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும். நான் நம்ம கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். வேணும்னா நான் பட்டணத்துக்கு போய் உன் மாமனார் வீட்டுக்கு தகவல் கொடுக்கட்டுமா? இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். அவர் போலீஸோட வந்துட்டு இருக்கார். அட்ரா சக்க, போலீஸ் வருதா? மாணிக்கம் வசமா மாட்டிட்டான். வா வா வா. ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா, வயசாய் போச்சு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா? இதெல்லாம் நியாயமாப்பா? உலகத்துல நடக்குமா? ஐயோ, யாரே யாரே?
ஏரியா சீக்கிரம் ஏரியா. என்ன ஏரியா ஊஞ்சலா யாருமே முடியலையப்பா. எப்பா காப்பாச்சுப்பா. ஐயோ 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 மாரிக்கா யானை. பேசா பேரு ஐயோ யானை வந்துச்சே. ஐயோ அம்மா. ஐயோ மரத்தை சுத்தி வருதே. ஐயோ யானை வந்துச்சா. தும்பிக்கா கிட்ட தும்பிக்கா. மாணிக்கம் யானை போயிடுச்சு. நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு. மாணிக்கம் உனக்கு நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் நீ மறந்துட்டு யானை கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினே. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஆனை அந்த குழியில போய் மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அவசரத்துல மறந்துட்டேனே மாணிக்கம். உன் தம்பிய என்னையும் தான் அது துரத்திக்கிட்டே வந்தது. நான் ஓடி வந்துட்டேன். உன் தம்பி குழியில விழுந்துட்டான். தம்பியா? ஆமா. இங்கே நான் வரேன். இங்கேயே வா. அது என்ன எப்படி இங்கே? சண்டாள பாவி, உன் கூட பிறந்த ரத்தத்தையே அடிச்சு போட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? பயமுடுமா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? மாணிக்கம் உத்தம. இவர் மட்டும் இல்லைன்னா அந்த காட்டு யானை என்னையும் கொண்டுட்டு உன்னுடைய புருஷன் மேல மண்ணை வாரி போட்டு புதைச்சிருக்கும். யானை விரைச்சிக்கிட்டு வர்றப்பதான் உன் புருஷன் பள்ளத்துல விழுந்துட்டா. அதனாலதான் அடிபட்டது. மாணிக்கம் நான் வந்து யானையை விரட்டி விட்டு உன் புருஷனையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தினாருமா. என்னையும் காப்பாத்தினாரு. எப்படி ஆனா என்ன? இப்ப ஒரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் நீங்க வரமாட்டாங்கம்மா. ஏன் 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 வரமாட்டாங்க? வரமாட்டாங்கம்மா, வரமாட்டாங்க. பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா? குறுக்கு பாதையில வந்தா 7 மைல் தூரம் நடந்தே வரணும். அங்கதான் இந்த யானை தொல்லை. பஸ்லயோ லாரியிலயோ வரதா இருந்தா 70 மைல் சுத்திக்கிட்டு வரணும். அதனால்தான் எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்பியை படிக்க வச்சாங்க. அப்படின்னு என் புருஷனை காப்பாற்றவே முடியாதா? யாராவது போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்கல. என்னங்க,
தம்பி மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்களே போய் டாக்டரை கூட்டு வரக்கூடாதா? அவன் என் தம்பிதான், கூட பிறந்தவன். ஆனா அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர். அவன் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த ஊருக்கு தான் சொந்தம். அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. அது முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை பத்தி தீர்மானம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. ஐயா, அன்னைக்கு ஊரே சேர்ந்து என் மூஞ்சில காரி துப்புனீங்க. இதோ அந்த பயலை உங்க முன்னால கொண்டு வந்து போட்டுட்டேன். இனிமே அவன் பாடு உங்க பாடு. அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா நானும் என் பொஞ்சாதி இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஐயா, இந்த ஊரை விட்டே போயிடுறான். மகாலட்சுமி, மாணிக்கம், அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டோம், எங்களை எல்லாம் மன்னிச்சிரு மாணிக்கம். ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? யாராவது போய் டாக்டர் கூட்டு வர்றேன். போங்க. டாக்டர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பரிசெல்லாம் மறந்துட்டு எங்க ஊருக்கு புறப்படுங்க. என் தம்பி சாக கிடக்கலாம். திறந்த வீட்டுல நாய் நுழையாம நுழைஞ்சிருக்கேன். நான் வர முடியாது. டாக்டர், அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நான் ஏதோ ஆத்திரத்தை பேசிருப்பேன். தயவு செய்து வாங்க. வர முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்க ஊருக்கு நான் வர மாட்டேன். போய வெளியே. பாடுவா, நான் யார் தெரியுமில்ல, உடனே கிழிச்சு விடுவேன். பயம் கூட வா. டாக்டர், nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். முருகா, எப்படியோ போன தடவை மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து ஒரு உயிரை காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கூப்பிட்ட குரலுக்கு வரல, நீட்டின கத்திக்கு பயந்துதான் வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன கத்தியை காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு. இழுத்துக்கிட்டு வந்ததே இவர்தாம்மா. மன்னிச்சிருங்க டாக்டர். அத்திபூத்த மாதிரி எங்க கிராமத்துல ஒருத்தன் டாக்டர் படிப்ப முடிச்சான். அவன் உயிர் ஊசினாடுங்கிற காரணத்தினால அவன் அப்படி செஞ்சுட்டான். ஓஹோ, உங்க ஊர் டாக்டர் அவரு? அப்ப இனிமே உங்க கிராமத்துக்கு டாக்டர் பிரச்சனை தந்து போச்சுன்னு சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? இல்ல டாக்டர், அவரு கிராமத்துல இருக்க மாட்டாரா, பட்டணத்துல தான் இருப்பாராம். How do you feel? என்ன டாக்டர், அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஓட விரட்டினீங்க. இன்னைக்கு ஊருக்குத்தான் உபதேசம், உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, என்னங்க போலீஸ் வருதுங்க. அவன் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் என் பொண்ணு கிடைச்சது அந்த மாணிக்கம். அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, மாணிக்கம் எது செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான். அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா எங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க. ஆமா, எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது சட்டப்படி குற்றம் தான். ஐயா, என்ன தாராளமா கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன இவர் கடத்திக்கிட்டு வரல, என் முழு சம்பவத்தோட கூட்டிட்டு வந்தாரு. என்னமா இதெல்லாம்? இப்படியும் தியாகம் செய்ய முடியும், பாசத்தையும் செலுத்த முடியுங்கிறத இந்த கிராமத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தவறுக்கும் காரணமான என்ன மன்னிச்சு இந்த ஊரை நம்ம மருமகளை ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க. அண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணே.